السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய இறை இல்லத்திலே அவன் மீது கடமையாக்கிய இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் நம்மெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை உணர்வு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தடுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றோம். தொடர்ச்சியாக சூரத்துல் கஹ்ஃபினுடைய விளக்க உரையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அதப், ஃபித்னாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கான மிக சிறந்த ஒரு வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய அற்ப ஆசைகளை எண்ணி யாரெல்லாம் அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் துதிக்கிறார்களோ, அவனை அழைக்கிறார்களோ, அவர்களை விட்டு ஒதுங்கி விடாமல் என்னுடைய நஃப்ஸை பொறுமையாக வைத்துக் கொண்டு அவர்களோடு சேர்ந்து இருந்து நீனும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளை போடுகிறான். அதைத் தொடர்ந்து யாருக்கெல்லாம் இறைவனுடைய திக்ர் உள்ளத்துல இல்லையோ, இறைவனை பற்றியான ஒரு பயமோ அவனை பற்றியான ஒரு நினைப்போ எவருடைய உள்ளத்தில் இல்லையோ, அவருக்கு நீ ஒருபோதும் கட்டுப்பட வேண்டாம், ஏன்னா அவனுடைய காரியமே முழுமையாக வீணடிக்கப்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாடமாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்ப யாரெல்லாம் இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவை பத்தி பேசுறாங்களோ, இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹுவை நினைவுபடுத்துகிறார்களோ, அவர்களோடு சேர்ந்து இருப்பது சிறந்தது. அவரோடு சேர்ந்து இருப்பதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய மார்க்கத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஈமானிய ரீதியாக ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த ஈமானிய ஒன்று சேரல், இந்த ஈமானிய சகோதரத்துவம் தான் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை, அவனுடைய ஈமானை அதிகப்படுத்தும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான். குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஹக்கை நீ சொல்லிவிடு. உன்னுடைய இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஹக்கை, அதாவது உண்மையை நீ சொல்லிவிடு. ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். அவர்கள யார் நாடுகிறார்களோ அவங்க ஈமான் கொள்ளட்டும், யார் நாடுறாங்களோ அவர்கள் மறுத்து கொள்ளட்டும், குஃப்ர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து எச்சரிக்கை துணியில இந்த விஷயத்தை சொல்றான். குலில் ஹக்க மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய ஹக்கை நீ சொல்லிவிடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை போடுகிறார். இப்ப நம்முடைய வேலையானது சத்தியம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த சத்தியத்தை சொல்வது மட்டும்தான். அதை ஏற்று நடப்பதும் ஏற்று நடக்காதிருப்பதும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவை பொறுத்து. ஒரு ஆள் சத்தியத்தை ஏற்று நடக்கிறார் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக அவருக்காக மட்டும்தான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அது நல்லது உங்களுக்காகத்தான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க தீமை செய்தீங்கன்னா அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்கள் இருக்கக்கூடிய முதல் நபரிலிருந்து உங்கள வரக்கூடிய கடைசி நபர் வரைக்கும், உங்கள இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் என எல்லோருமே கானூ ஃபீ கல்பி அத்கா ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்கள இருக்கக்கூடிய மனிதர்கள்லயே தக்வாவினுடைய உச்சத்துல இருக்கிறாரே அவருடைய உள்ளம் போல எல்லோருடைய உள்ளம் இருந்தாலும் மா ஸாத ஸாலிக ஃபீ முல்கி ஷைஆ, என்னுடைய அதிகாரத்திலிருந்து 1% கூட அதை அதிகப்படுத்துறாது. என்னுடைய முல்க், என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அதை எதையுமே எனக்கு அதிகப்படுத்திடாது. நீங்க எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டதுனால மட்டும்தான் நான் உங்கள் மீது அதிகாரம் செலுத்துறேன்றது கிடையாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்கள முதல் நபர்ல இருந்து கடைசி நபர் வரைக்கும், உங்கள மனிதரிலிருந்து ஜின்கள் வரைக்கும் எல்லோருமே கானூ ஃபீ கல்பி ரஜுலின் கல்பி அஃப்ஜரி ரஜுலின், உங்கள இருக்கக்கூடிய நபர்கள்லயே மிக மோசமான ஒரு ஆளுடைய உள்ளத்தோடு இருந்தாலும் மா நகஸ ஸாலிக மின் முல்கி ஷைஆ, என்னுடைய அதிகாரத்திலிருந்து 1% அது குறைத்து விடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப நாம நன்மை செய்வதனாலேயோ நாம தீமை செய்வதனாலேயோ
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நாம நல்லதை செய்வது நமக்காகத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை எல்லாம் நமக்காக சேர்த்து வைக்கிறான். அந்த சேர்த்து வைத்த அமல்களை நமக்கானதாக அல்லாஹு தாலா மாற்றி நமக்கு நற்கூலியை கொடுக்கிறான். யா இபாதி இன்னமா ஹிய அஅமாலுக்கும், என்னுடைய அடியார்களே, நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் உங்களுடைய செயல்கள் தான். ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், யாரு அவருடைய அமல்கள்ல நல்லதை மட்டும் கண்டு கொண்டாரோ அவர் அல்லாஹுவை புகழட்டும். ஃபமன் வஜத கைர தாலிக, யார் அதல்லாத மாற்றமானதை கண்டு கொண்டாரோ ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸ, தன்னுடைய ஆன்மாவை தவிர வேற எதையுமே அவர் நிந்தித்துக் கொள்ள வேண்டாம். அப்படின்னா தன்னைத்தானே நொந்து கொள்ளட்டும், அவ்வளவுதான். நீ செய்யல, நான் சரியான முறையில இந்த இடத்துல செயல்படல, நான் அல்லாஹுக்கு ஏற்றவாறு இந்த இடத்துல நடக்கல என்பதை ஒரு ஆன்மா தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ளட்டும், தன்னைத்தானே நொந்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்க. அப்ப அல்லாஹு தாலாவுக்கு நாம் ஈமான் கொள்வதனாலோ அல்லது நம்ம குஃப்ர் செய்வதனாலோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் அவர்கள் செய்வத செயலுக்கான கூலியை மட்டும்தான் வழங்குகிறான். இந்த இடத்துல அல்லாஹு தாலா மிரட்டல் துல்லியும் சொல்லி காமிக்கிறான். யாரு விரும்புறீங்களோ அவங்க ஈமான் கொள்ளுங்க, யாரு விரும்புறீங்களோ அவங்க மறுத்துருங்க. இந்த இடத்துல அல்லாஹு தாலா குஃப்ரை அனுமதிக்க, மாறாக மிரட்டல் துல்லியில நாம சின்ன பசங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, நம்ம பிள்ளைங்க யாராவது சேட்டை பண்ணாங்கன்னு சொன்னா இனிமே பண்ணுவியான்னு சொல்லி அடிப்போம் இல்லையா, பண்ணிதான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா ஒரு கேள்வியாக இல்லை அல்லது ஒரு வாய்ப்பாக நம்ம கொடுக்கல, மாறாக அவர்களை மிரட்டுவதற்காக நம்ம சொல்றோம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அதே மாதிரி வாய்ப்பு கொடுக்கிறான். யாரு விரும்புறீங்களோ அவர்கள் என்ன பண்ணிக்கட்டும், இந்த ஹக்கை ஏற்றுக்கொள்ளட்டும், இந்த ஈமானை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹு கட்டுப்பட்டு வாழட்டும். யாரு விரும்புறீங்களோ அவர்கள் குஃப்ர் செய்யணும். நாம் அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம், அநியாயக்காரருக்கு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். இந்த வாசகம் தான் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யார் நாடுகிறா அவர் குஃப்ர் செய்யட்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பாக கொடுக்கல, மாறாக ஒரு மிரட்டல் துணின்னு சொல்றான் அப்படின்னு தெரியுது. அநியாயக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் ஷிர்க் வைத்திருந்தாலும் சரி அல்லது மற்ற அநியாயங்களை செய்திருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அந்த நரகத்தை சுற்றி மிகப்பெரிய செவறுகள் எழுப்பப்பட்டிருக்கும். நரகம்ன்றது அடி ஆழத்துல இருக்கும், சொர்க்கம் என்பது மேல மேல படித்தரங்களாக போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறை அவர் அடி ஆழத்துக்கு போகும் போதும் தன்னை சுற்றி தப்பிப்பதற்கான வேற வழிகள் இல்லாத அவர் காணும் போதும் அவருடைய வேதனை அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் நரகத்துல இருந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை இன்னும் கொஞ்சம் வர்ணிக்கிறான். அதனுடைய சுற்றுப்புற செவறுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும், மிக உயரமாக இருக்கும். அதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு விடல. அவர்கள் தண்ணி கேட்டாங்கன்னு சொன்னா கடுமையான அந்த வெப்பத்துல இருந்து, கடுமையான அந்த சூட்டுல இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக அந்த இடத்துல இருந்து அழைப்பார்கள், மலக்குமார்கள் அழைப்பார்கள். மாலிக்கே, என்னுடைய இறைவனிடத்துல சொல்லி எங்களுடைய வேதனையை கொஞ்சம் குறைக்க சொல்லுன்னு சொல்லி நரகத்தினுடைய காவலாளியான மாலிக்கிட்ட கேட்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், எப்படியாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அவருடைய வேதனையானது குறைக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு வேதனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தப்படுமே தவிர அவருடைய வேதனை ஒருபோதும் குறைக்கப்பட மாட்டாது. அந்த இடத்துல இருந்து அவர்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், அஃபீது அலைனா, எங்கள் மீது கொஞ்சம் தண்ணீரை ஊத்துங்க, எங்கள் மீது சொர்க்கத்துல இருந்து ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க. அப்ப சொர்க்கவாசிகள் அதை தடை செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரர்களுக்கு இதை தடை செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொர்க்கவாசிகள் பதில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தண்ணீர் கேட்கும் போது கடுமையாக சுட்டெரிக்கக்கூடிய அந்த தண்ணீரை அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். மிக கடுமையான சூடு, அந்த சூட்டு வெப்பத்தை தாங்கவே முடியாது. எந்த அளவுக்கு வெப்பமா இருக்குது, யஷ்வில் உஜூஹ், அவருடைய முகத்தை கருக்கி முகத்துல இருக்கக்கூடிய சதையெல்லாம் அப்படியே உருகி ஊத்துற அளவுக்குண்டான சூடு. அவர்கள் வாயில வைக்கிற, மாறாக கிட்டக்க கொண்டு போகும்போது, அந்த தண்ணீரை கிட்ட கொண்டு போகும்போது அவருடைய முகமெல்லாம் கருகி முகத்துல இருக்கக்கூடிய சதையெல்லாம் உருகி ஊத்தக்கூடிய அளவுக்குண்டான சூட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல இருந்து அவர்கள் தண்ணீர் கேட்கும் போதும் இந்த மாதிரியான ஒரு கடுமையான மோசமான ரணமான ஒரு வேதனையை அவர்களுக்கு நாளைக்கு மறுமையிலே
அதுவும் நரகத்திலே கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். யாரெல்லாம் இறைவனை ஏற்க மறுக்கிறாரோ, யாரெல்லாம் சத்தியத்தை மறுக்கிறார்களோ அவர்களுக்கான தண்டனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி காமிக்கிறார். இஷ்பில் உஜூ பிஸ ஷராப், அது குடிப்பதற்கு தகுதி இல்லாத மிக மோசமான ஒரு குடிபானம். வஸாஅத் முர்தஃபகா, அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றிலையும் இதுவும் மோசமாயிருச்சு. அவர்கள் கூட இருக்கக்கூடிய முர்தஃபக் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளோடு எப்பவுமே சேர்ந்து இருக்கிறது. ரிஃப்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சாவகாசமா இருக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அதான் முர்தஃபக். அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு முர்தஃபக் கிடையாது. அதாவது ஒரு சாவகாசமா, ஒரு சுதந்திரமா, ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய எந்த விதமான வாய்ப்பும் அவர்களுக்கு அந்த நரகத்துல இருக்காது. முழுக்க முழுக்க அவர்கள் அங்க இருக்கும் போது அவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வேதனையை தான் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். முதலாவது மேல் இருக்கக்கூடிய வசனத்தை அல்லாஹ் தஆலா ஒரு அழகிய அதபை சொல்லி காமிக்கிறான். மார்க்கத்தை நம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறையை சொல்லி காமிக்கிறான். யார் அதை தவற விடுகிறாரோ, யார் இறைவனுடைய நினைவிலிருந்து தூரமாகிறார்களோ அந்த இடத்துல அவர்களிடத்துல ஷைத்தான் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து அவர் விழக்கூடியது குஃப்ராக இருக்கும். அப்படி அவர் குஃப்ர்ல விழுந்துட்டான்னு சொன்னா, பாவங்கள்ல விழுவும் பொழுது அநியாயக்காரர்களுக்கான வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கிறத பாக்குறோம். ஆக இந்த உலகத்துல நம்ம வாழும் போது இறைவனுடைய நினைவோடு நாம எப்பொழுதும் இருக்கும் போது கண்டிப்பாக அது நம்முடைய இந்த இம்மை வாழ்வை சரிபடுத்திக் கொள்ளும். இந்த இம்மை வாழ்வு சரியாயிருச்சுன்னு சொன்னா, அல்லாஹனுடைய நினைவுல நாம இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மறக்க மாட்டான். ஃபத்குரூனி அத்குருக்கும், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இது. என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நாளைக்கு மறுமையிலே வரும்பொழுது நம்மை அல்லாஹ் தஆலா மறக்காமல் இருக்கணும்னு சொன்னா நாம இங்க இருக்கும்போது அல்லாஹ்வை நினைவு கூறி இருக்க வேண்டும். அதிகமாக இறைவனை நினைவு கூர்ந்தி இறைவனுக்காக அதிகமாக நம்முடைய இபாதத்துக்களை இஹ்லாஸான முறையில ஆக்கிக் கொள்வதன் மூலமாக நம்மால் நாளை அந்த இறைவனிடத்துல மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் தூய்மையாக்கி, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தூய்மையாக்கி என்றால் அன்றென்றும் இறைவனை நினைவு கூறிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கியருள்வாராக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.